நான் இன்னைக்கு காரைக்குடிக்கு எஸ்எம் கார்ஸ்க்கு வந்திருக்கேங்க. செம கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு லட்டு மாதிரி நிப்பாட்டிருக்காங்க, ஒரு தரமான கார்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன கார்கள்லாம் இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம், அப்புறமேட்டு ப்ரைஸ் வைஸ் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். அது இல்லாமல் நம்மளுடைய இங்கே இருக்க கார்கள் ஒவ்வொன்றையும் இண்டிவிஜுவலாகவும் நான் போட்டுறேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு என்னென்ன கார்கள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இனோவா கிறிஸ்டா இருக்குங்க, எர்டிகா ஒன்று இருக்குங்க, மகேந்திராவில் வந்து ஸ்கார்பியோ ஒன்று இருக்குது, அடுத்த வெனியூ இருக்குங்க, பொலேரோ இருக்குது. வாங்க இன்னும் பின்னாடி நிறைய கார்கள் இருக்குது பார்க்கலாம். பின் சைடையும் நிறைய கார்களுடைய கலெக்ஷன்ஸ். இங்கே பாருங்கள், கிரிட்டா ஒன்று நிற்கிதுங்க, பேனோரமிக் சன்ரூப் போன்ற கிரிட்டா ஒன்று. இது இல்லாமல் ஒரு பெஸ்ட்டான காரு, இல்லை கொஞ்சம் ரேட்டு மற்ற கார்களுடைய ரேட்டு கம்மியாக கிடைக்கணும்னா ட்ரைபர் ஒரு பெஸ்ட்டான காருங்க. ட்ரைபரில் இது வந்து டாப் எண்ட் மாடலுங்க, உங்களுக்கு டபுள் டோன் கலரில். இந்த ட்ரைபர் நீங்கள் பார்த்தீங்கன்னால பயங்கர வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஃபுல் வீடியோவும் தனித்தனியாக நம்மளுடைய சேனலில் வந்துடுங்க. வேகனார் ஒன்று இருக்குங்க, ஸ்விஃப்ட் டிசைர் டீசல், அடுத்து கிளான்ஸா, ஸ்விஃப்ட் டீசல், i20, கிரிட்டா, பிரிசா. இது இல்லாமல் XL6 இங்கே ஒரு கிரிட்டா ஒன்று இருக்குங்க. 2 கிரிட்டா இருக்குது. ஒன்று பேனோரமிக் சன்ரூப்போட டாப் எண்ட் மாடல் கிரிட்டா ஒன்று இருக்குது, E+ ஒன்று இருக்குங்க, E+. அடுத்து ஒரு வேகனார். இந்த கார் வந்து அண்ணனுடைய ஓனரனுடைய காராம், பொலேரோ. இந்த டைம் வந்து இப்போ 2-3 டைம் வந்து வண்டி விற்க கொடுக்கல அப்படின்னாரு. இந்த டைம் விற்றுடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ அது இல்லாமல் அங்கிட்டு லோ பட்ஜெட்டில் நிறைய கார்கள் இருக்குது. அதெல்லாம் தேவைப்படுச்சுன்னா விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம லோ பட்ஜெட்டுக்குள்ள ரொம்ப போகிறதில்ல. ஏன் லோ பட்ஜெட்டுக்குள்ள போகிறதில்ல அப்படின்னா, அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும், உங்களுக்கே தெரியும். நம்மளுடைய உத்தரவாதம் நம்மளுடைய சேனல் மூலமாக கொடுக்க முடியாதுங்க. ஸோ அதனால தான். பட் அதுக்காண்டி லோ பட்ஜெட்லலாம் நல்ல கார்கள் கிடைக்காது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல கார்கள் கிடைக்கும். நம்ம நேற்றோட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இன்னொரு ஷோரூம்லேருந்து. அங்கே உள்ள கார்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு குவாலிட்டியாக இருந்துச்சுங்க. ஸோ அது இல்லாமல் இங்கே இருக்க கார்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 1 வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. ஃபினான்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 80% கிட்ட உங்களுக்கு ஃபினான்ஸ் கிடச்சிருங்க எல்லா வண்டிக்குமே. ஸோ ஃபினான்ஸ் கிடைக்காதுன்னு நினச்சிட வேணாம். உங்களுடைய பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா வித்தின் வந்து ஒரு 2 டேஸுக்குள்ளே உங்களுக்கு ஃபினான்ஸை ஓகே பண்ணி காரை டெலிவரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஓனர்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபினான்ஸ்லாம் உங்களுடைய பேப்பர்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா 2 டேஸ்க்குள்ளே பண்ணிக்கலாங்க, ஈஸியாக கிடச்சிரும். ஸோ காரைக்குடியில் எஸ்எம் கார்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு உங்களுக்கு புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்குங்க. புது பஸ் ஸ்டாண்ட் அழகப்பா யூனிவர்சிட்டி போகிற வழியிலேயே, புது பஸ் ஸ்டாண்ட்லேயே பக்கம் தான், போகிற வழியில் புது பஸ் ஸ்டாண்ட்லேயே பக்கம் தான், மெயின் ரோட்லேயே இருக்குங்க. உங்களுக்கு மெயின் மார்க்கெட்லேயே இருக்குது எஸ்எம் கார்ஸ். வாங்க இங்கே இருக்கக்கூடிய கார்களுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இண்டிவிஜுவல் வீடியோஸ்லாம் தனித்தனியாக வரும். வணக்கம், நான் உங்கள் வெற்றிச்சோட. நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். சூப்பராக இருக்கணும். நம்ம கார்ஸுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் தர்றேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவுக்கு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதயத்தை என்கரேஜ் பண்ணி உங்களுடைய கனவு வெஹிக்கிளை சொந்தம் கொண்டாட நம்ம ஒரு பாலமாக இருப்பாங்க. வாங்க நம்மளுடைய கார்களுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ரெனால்ட் ட்ரைபருங்க. ரெனால்ட் ட்ரைபர் 5254 வண்டி நம்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரெனால்ட் ட்ரைபர். ஏன்னா எனக்கு இன்னும் தெரியல, ரெனால்ட் ட்ரைபரை பார்த்தாலே ரொம்ப ஒரு காதல் வந்துடுதுங்க. அந்த கலர்ஸ், அந்த டிசைன்ஸ் சூப்பராக இருக்குங்க. இந்த வண்டிக்கு ஃபினான்ஸே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 80% கிடச்சிருங்க. ஸோ ரெனால்ட் ட்ரைபர் எனக்கு விட்டுறாதீங்க. ஒரு டாப் எண்ட் மாடல், உங்களுக்கு டபுள் டோனில் டேஷ் கேம் முதற்கொண்டு ஃபிட் பண்ணியிருக்கேன். டேஷ் கேம்பே இன்றைக்கி ஒரு அமௌண்ட் வரும். நல்ல குவாலிட்டியான டேஷ் கேம் தான். இங்கேருந்து பார்த்தாலே நல்லா தெரியுது உங்களுக்கு. ரயில் ரூப்பு, இந்த டிசைன்ஸு, டபுள் டோனில் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, உங்களுக்கு அலாய் வீல் மாதிரியான ஒரு டிசைனு எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ப்ளஸ்ஸாக இருக்குங்க. ரெனால்ட் ட்ரைபர் 6 மந்த் ஓல்டு வண்டி, ஒரு 6 மாதம் தான் யூஸ் ஆகிருக்கு. அதுவும் 7000 கிலோமீட்டர் தான் யூஸ் ஆகிருக்கு. பட் ஒரு வண்டிக்கு இன்சூரன்ஸ் 1 வருஷம் லைவ். இந்த வண்டி இங்கே இருக்க வண்டி எந்த வண்டியாக இருந்தாலும் இன்சூரன்ஸ் வந்து 1 வருஷம் லைவாக போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்சூரன்ஸை பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. எஸ்எம் கார்ஸில் நீங்கள் வண்டி எடுத்தீங்கனால இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது. இதுக்கு விலை எவ்வளோ கோட் பண்ணுறாங்கன்னா 8,50,000 விலை கோட் பண்ணுறாங்க. 8,50,000 நேரில் வாங்க. வண்டி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உட்காந்து பேசினா ஏதோ சின்னதான ஒரு நெகோசியபிள் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. என்னை பொறுத்தவரைக்கும் பெஸ்ட்டான கார்கள். வாங்க, என்ன எஸ்எம் கார்ஸில் நிறைய கார்கள் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் கிரிட்டா ஒன்று பார்க்குறாங்க. கிரிட்டாவும் ஆப்ஷனல் வண்டி. இந்த வண்டி ஏற்கனவே நம்ம போட்டிருப்போம் 4455. செம்ம குவாலிட்டியான கிரிட்டாங்க. எல்லாம் கிரிட்டா ஒரு டயத்தில் ஒரு கால்ஸ் வந்தால் அவ்வளோ கால்ஸ் வரும், ஆனால் அந்த வண்டி இருக்காது. நம்ம அந்த வண்டி வரையில் அவங்க யாரையும் நம்மளால் கான்டாக்ட் பண்ண முடியாது. நாமளும் ஃபாலோ பண்ணோம், இல்லை சார் நான் வண்டி எடுத்துட்டோம் அப்படிம்பாங்க. அது எவ்வளோ பெரிய சங்கட்டமான விஷயம். நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு அவங்க வண்டி எடுத்துட்டோன்னு அசால்ட்டை சொல்லிடுவாங்க. கஷ்டமாக இருக்கும். ஆமாம், அப்புறம் வண்டி எடுத்துட்டு தான்டா சொல்லுவான்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் சொல்கிறேங்க, இப்போ பிஸ்னஸில் இதெல்லாம் இருக்கும். நான் மேக்ஸிமம் பார்க்குறீங்கன்னா நான் போடுற வண்டியெல்லாம் அடுத்த 15 நாள் 20 நாளில் பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிருங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய ஆதரவு தான். அது நான் போடுறதுனால தான் கிடையாது. நாங்கள் நல்லா என்னுடைய மன நிறைவோட, மன திருப்தியாக நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க.
ஸோ கண்டிப்பாக அந்த ஆதரவு அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு தேவை. ஸோ 2021 ஹுண்டாயில் கிரிட்டாங்க, சிங்கிள் ஓனர், 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, எஸ்எக்ஸு. கண்டிப்பாக இந்த கிரிட்டாவில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா பல விதத்தில் யோசனை பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கரெக்டாக வந்துருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கான காராக தான் இது அமையும். 2021 சிங்கிள் ஓனர், ஃபுல் ஆப்ஷன் வண்டி. உங்களுக்கு பேனோரமிக் சன்ரூப்லேருந்து க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ்லேருந்து மேக்ஸிமம் எல்லாமே ஃபுல் ஆப்ஷன் வந்து எஸ்எக்ஸு. இது இன்சூரன்ஸும் 1 வருஷம் அவைலபிளாக இருக்குங்க. 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. விலை பார்த்தீங்கன்னா 17,50,000 விலை கேட்குறாங்க. 17,50,000 நெகோசியபிள் ரேட் தான். நேரில் வாங்க, முதல்ல வண்டி நல்லா செக் பண்ணி பாருங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விலைங்கிறது சின்னதாக ஒரு நெகோசியபிள் போட்டு பண்ணிக்கலாம். வாங்க, நான் அடுத்த கார்களை பார்க்கலாம். அடுத்து ஒரு நிச்சயமாக ஒரு குவாலிட்டியான நம்பரும் கூட பொலேரோங்க, மஹேந்திரா பொலேரோ 3399 செம குவாலிட்டியாக இருக்குது. இது 2019ங்க, 19 எஸ்எல்எக்ஸ் ஓ ஆப்ஷனல் வண்டி. இது வந்து ஆடு ப்ளூ இல்லாத வண்டி, PS4. 50,000க்கு மேலே ஃபிட்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 5 டயரும் புது டயர் பாயிண்ட், சிங்கிள் ஓனருக்கு, 37,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஆப்ஷனல் வண்டி ZLX ஓ PS4ங்க, ஆட் ப்ளூ இல்லாத வண்டி. ஃபிட்டிங்ஸ்லாம் நல்லாயிருக்கு, டயர் பாயிண்ட்லாம் குவாலிட்டியாக இருக்குங்க. இன்சூரன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது வந்து 37,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. விலை பார்த்தீங்க அப்படின்னா 9,20,000 விலை கேட்குறாங்க. நெகோசியபிள் ரேட் தான். நேரில் வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் ப்ரைஸை பற்றி பேசிக்கலாம். ப்ரைஸுங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டர் பண்ணி தான் கேட்டிருக்கேன். ஸோ நேரில் வாங்க, அனுசரித்து ஏதாச்சும் எடுத்துக்கலாம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு சின்ன மார்ஜின் எதிர்பார்த்து தான் பண்ணுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்சி ஓனர்ஸ்லாம் நிறையா பேர் வந்து நம்மளோட, அதாவது எப்படி சொல்கிறது, பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட ரொம்ப கிரிட்டிக்கலாக யோசிக்கிறாங்க நிறைய விதத்தில். நான் பார்க்கல. இப்போ நான் என்னென்னா, அதுக்கு தான் நான் வந்து ஆஃபீஸில் கூட நான் வீடியோ போட்டுடலாம் போல். ஆர்சி ஓனர்கிட்ட போடும்போது நான் நிறைய ஆர்சி ஓனர்கிட்டலாம் பேசும்போது ரொம்ப கிரிட்டிக்கலாக பேசுகிறாங்க, ரொம்ப வில்லங்கமாக பேசுகிறாங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக கை வைக்க வேண்டியதாக இருக்குது. ஆஃபீஸ்லலாம் வந்து கெத்தாக பேசிட்டு கெத்தாக போயிடுறேங்க. ஆனால் ஆர்சி ஓனர் கார்கிட்ட நம்ம பயன்படுத்தும் போது நெருப்பு மேலே நடக்கிற மாதிரி இருக்குது. அதனால எனக்கு வந்து ஒரு ஆர்சி ஓனர்கிட்ட கார் வாங்க ரொம்ப டேஞ்சருன்னு நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். முன்னாடிலாம் கூட ஆஃபீஸில் வாங்குறது கூட ஆர்சி ஓனர்கிட்ட கார் வாங்குங்கிற மாதிரிலாம் நம்ம நிறைய பேர் சும்மா எதார்த்தம் பேசுவோம். ஆர்சி ஓனர் ரொம்ப டேஞ்சராக இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க. ஆனால் அதிகபட்சமாக நம்ம மாற்றுறது எல்லாமே வடிவேல் சொல்கிற மாதிரி, நான் சிக்கிறது எல்லாமே நம்மளை செதச்சிட்றாங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து எர்டிகாங்க. எர்டிகாவில் வந்து ஒரு எல்லா விதத்துக்கும் கரெக்டாக யூஸ் ஆகக்கூடிய ஒரு வண்டிங்க. ரொம்ப தெளிவாக இருக்குது. 2022 எர்டிகா சிஎன்சி வித் பெட்ரோலு, இல்லை பெட்ரோல் வித் சிஎன்சின்னு சொல்கிறதா. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டீசலுக்கு மாற்ற எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த கார் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு காருங்க. உங்களுக்கு ஃபினான்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன் 80% கிடைக்கும்னு. பேப்பர்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா 2 நாளைக்குள்ள உங்களுக்கு ஃபினான்ஸ் முடிச்சுக்கலாம், ஈஸியாக ஃபினான்ஸ் எடுத்துக்கலாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2022 சிங்கிள் ஓனர், 24,000 கிலோமீட்டர் ஓடின இந்த எர்டிகாவுக்கு பெட்ரோல் சிஎன்சி. இதுக்கு எவ்வளோ விலை கோர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 11,70,000 விலை கேட்குறாங்க. 11,70,000 விலை கேட்குறாங்க. எல்லாமே வந்து நேரில் வந்தீங்கன்னா நெகோசியபிள் ரேட்டு தான். ஆனால் இந்த காருடைய குவாலிட்டியை நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்தா தான் இந்த காருக்கான ப்ரைஸ் இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எர்டிகா தேடுறீங்க அப்படின்னா நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். இல்லை இந்த மாதிரியான ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு கிடச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக்காக கொடுத்து இந்த சின்னதை எங்கரிச்சு போடுங்க. வாங்க, இன்னும் நிறைய கார்கள் இருக்குது. ஸோ டொயோட்டா கிளான்ஸா பெட்ரோலுங்க. பெட்ரோல் 2020 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஜி டைப்பு டாப் மாடலு, ஜி டைப்பு பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. விலை எவ்வளோ கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா 7,70,000 விலை கேட்குறாங்க. நெகோசியபிள் ரேட் தான். நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்சூரன்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது. ஃபினான்ஸ் ஈஸியாக கிடைக்குங்க. மேக்ஸிமம் எல்லா வண்டிக்குமே 80% மேலே வாங்கி கொடுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இது அத்தனைக்கும் உங்களுடைய பேப்பர்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே அமையுங்க. ஸோ பேப்பர்ஸ்னால என்னென்னா, உங்களுடைய நீங்கள் வந்து சொந்த வீடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக அமையும். எல்லாமே ஐடியெல்லாம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபுல் ஃபினான்ஸே கிடைக்குது. இப்படி சிபில் இல்லைன்னா பிரச்சனை இல்லைங்க. சிபில் இருந்தால் தான் பிரச்சனை. எனக்கே சிபில் ப்ராப்ளம் இருக்குது. நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டுங்க. VDI 2017 மாடல், சிங்கிள் ஓனருங்க. 1,12,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. தஞ்சாவூர் நம்பரு. நான் வெயிலில் நிற்கிறேன்னு அண்ணன் வந்து கொடையெல்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? விலை பார்த்தீங்கன்னா 6,40,000 கேட்குறாங்க. வாங்க, வண்டி நேரில் வாங்க, செக் பண்ணி பாருங்கள், ஓட்டி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிக்கும். நம்ம பார்க்க போகிறது ஹுண்டாயில் கிரிட்டாங்க. கிரிட்டாவும் ஆனால் வண்டி நம்பரும் நல்லா தெளிவாக இருக்குங்க. ஸோ ஹுண்டாய் கிரிட்டா இது பார்த்தீங்கன்னா 2019 1,25,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனர். விலை பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா கேட்குறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான். நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். 10 லட்ச ரூபா இல்லைன்னா ஒரு அனுசரித்து தரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. 2 லட்சம் சேர்த்து சொல்கிறாங்க, 3 லட்சம் சேர்த்து சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒரு வியாபாரம் நடக்குதான்னு எனக்கு தெரியல. நான் கார் விற்றும் கொடுத்துருக்கேன், வாங்கியும் கொடுத்துருக்கேன். விற்று எவ்வளோ கொடுத்துருக்கேன்னு தெரியும், வாங்கி எவ்வளோ கொடுத்துருக்கேன்னு தெரியும். நியாயமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு இது நியாயமாக தான் இருக்குது. ஸோ இன்சூரன்ஸும் அவைலபிள் தான். ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம SM கார்ஸ் காரைக்குடியில். அடுத்து ஒரு கிரிட்டா ஒன்று பார்க்க போகிறேங்க. இதுவும் TN 63
1,999. இது வந்து இ ப்ளஸ்ஸுங்க. 2021ங்க, சிங்கிள் ஓனர், 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இ ப்ளஸ், கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குங்க. ஹுண்டாயில கிரெட்டா பெஸ்ட் காருங்க. டீசல் வேற இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுனால ஜென்யூன் பவர் பார்ட்ஸ், ஜென்யூன் சர்வீஸ் அப்படின்னு நம்மள இன்டீரியர் எக்ஸ்ட்ரீலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு விலை எவ்வளோ கோட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 12,50,000 விலை கோட் பண்ணுறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான். 12,50,000 நெகோசியபிள் தான். நேரில் வாங்க, வண்டியை செக் பண்ணி பாருங்கள். உங்கள் மனசுக்கு பிடிச்சிங்கன்னா உட்காந்து பேசுங்க. ஒரு நல்ல ரேட்டுக்கு, டீசெண்டான ரேட்டுக்கு அடையுங்க. உங்களுடைய கனவு வெஹிக்கிளை இது அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்த கார் எனக்கு வந்து பர்சனலாக இந்த கார் மேலே ஒரு தனி மரியாதை உண்டுங்க. XL6ங்க. இதுவும் TN 63 தான். சிவகங்கை, காரைக்குடி தான். ஒயிட் கலரில் ஒரு மேசிவாக இருக்குது. எந்த இடத்துல இந்த காரை கொண்டா நிப்பாட்டிங்கன்னா அதோடைய கெத்து தனி தான். இந்த ஒயிட் கலர் பொதுவாகவே ஒரு நல்ல கெத்துங்க. நீங்கள் ஒயிட் கலர் கார் எடுக்கிறதுக்கெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை. சில கலர்லாம் வந்து நமக்கு பிடிச்சி எடுக்கிறது, சில கலர்லாம் நம்மளுக்கு வந்து அந்த அட்மாஸ்பியர், அந்த சூழலுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒயிட் கலரு, சில்வர் கலரு இதெல்லாம் வந்து யோசிக்காமல் எடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா XL6ங்க. 2020 மாடல், 87,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஜீட்டா வேரியண்ட்டு, சிங்கிள் ஓனர், இன்சூரன்ஸ் லைவ், சிங்கிள் ஓனர். பார்த்தீங்கன்னா 10,70,000 ப்ரைஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க. அதுவும் நேரில் வந்து வண்டியை செக் பண்ணி பாருங்கள். நெகோசியபிள் ரேட்டு தான். நேரில் வந்து உட்காந்து பேசுனீங்கன்னா ஒரு நல்ல ரேட்டுக்கு பேசி எடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த லைனில் உள்ள கார்கள் தான். அப்படியே லைனை பார்க்கலையே ஒரு ஆனந்தம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த லைனில் மாருதி சுசுக்கியில் பிரிஸாங்க. 2019 VD டீசல் வேரியண்ட்டு, 59,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி. ரொம்ப தெளிவாக இருக்குது. டீசலு நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. கலர் ஒன்றும் பெரிய மைனஸான கலர் கிடையாது. இன்சூரன்ஸுக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கே, அப்புறம் என்ன இந்த வண்டிக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒன் டைம் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். பிரிஸா தேடுறீங்க அப்படின்னா மற்ற கார்களோட இப்போ இந்த இதே அந்த காம்பேக்ட் எஸ்யூவிலே நீங்கள் கிரெட்டாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 17 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். 18 லட்ச ரூபா வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ இது ஒரு கிரெட்டா இருக்குது, ஓல்டு மாடல், இதே கலரில். அதோடைய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, அதோட ரேட்டு கம்மியாக இருக்கீங்க உங்களுக்கு. 2019 VDI, 56,000 கிலோமீட்டர் ஓடி, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. இன்சூரன்ஸ் 1 வருஷம் வரைக்கும் இருக்குங்க. 8,85,000 விலை கேட்குறாங்க. 8,85,000. நேரில் வாங்க. இந்த வண்டியெலாம் வந்து நம்ம உட்காந்து பேசுனீங்கன்னா ஒரு நல்ல ரேட்டுக்கு. ஏன்னா அவங்களும் 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா முதல் போடுறாங்கன்னா ஒரு சைட்டு ஏதோ சின்னதான ஒரு லாபம் அப்படின்னு கொடுப்பாங்க. ஒரு சர்வீஸும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம SM கார்ஸில் வாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு குவாலிட்டியான 7 சீட்டர், ஒரு VIP கார்னே சொல்லலாமே. இந்த கார்களை பயன்படுத்துறதுக்குன்னே தனியான ஒரு அம்சம் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 15 இனோவா கிறிஸ்டா 22 மாடலுங்க. சிங்கிள் ஓனர், 50,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. 2.4 V டைப்பு. இல்லை உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ்லேருந்து டாப் ஏசிலேருந்து இன்டீரியர் குவாலிட்டி எல்லாம் சொல்கிற சேஃப்டி சிஸ்டத்தில் அத்தனையுமே ஃபுல் லோடட் வெஹிக்கிள் சொல்லுவோம்ல. ஸோ ஒரு VIP காரு. இந்த இனோவாவுக்கு எவ்வளோ கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா 28,50,000 கேட்குறாங்க. வாங்க, வண்டியை நேரில் செக் பண்ணி பாருங்கள், ஓட்டி பாருங்கள். கண்டிப்பாக இந்த விஷயத்தை கண்டிப்பாக நெகோசியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ 28,50,000 காரைக்குடி SM கார்ஸில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிறது இன்ஸ்டாகிராமில் பார்த்தாலும் அழகாக இருக்குது, நேரில் பார்த்தாலும் அழகாக இருக்குது, ரோட்டில் பார்த்தாலும் அழகாக இருக்குது. இந்த காரை நம்ம ரசிக்காத ஆண்களும் இல்லை, பெண்களும் இல்லை, எல்லாருமே ஒரு சைட்டு. உண்மைக்குமே சொல்கிறது, இந்த வாகனத்தை நம்ம நேசிக்க ஆரம்பிக்குங்கிறது இந்த மாதிரியான கார்களை பார்த்ததுக்கப்புறம் நம்ம வாகனத்து மேலே காதலே வரும். இங்கே பாருங்கள், இப்படி ஒரு வண்டி நிற்கிதா, அந்த சைட்லேயே ஒரு வண்டி அப்படி நிற்கிது. இங்கேருந்து பார்த்து பேசையிலே அது ஒரு அழகாக தான் இருக்குது. ஸோங்க ஓகே, இந்த மஹேந்திரா ஸ்கார்பியோ S11ங்க. S11 மாடல், அந்த வேரியண்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த வேரியண்ட்டு 2020 மாடல், சிங்கிள் ஓனருங்க. இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்குது. 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குங்க. எதுவும் டயர் பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா புது டயர் பாயிண்ட்டுங்க. 5 டயர் புதுசு. அது மாதிரி நியூ பேட்டரி போட்டிருக்கேன் அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க. ஸோ எல்லாமே நீட்டாக ரெடி டு யூஸில் இருக்குது. இது உங்களுக்கு S11னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ், நல்லா ஒரு அலாய் வீல், குவாலிட்டியான வண்டி. இதுக்கு விலை எவ்வளோ கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா 17,50,000 விலை கேட்குறாங்க. 17,50,000. கார் தேவைப்படுது அப்படின்னா நம்ம காரைக்குடி SM கார்ஸில் நேரடியாக விசிட் பண்ணி பாருங்கள். காரை ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இன்ஜின்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் மனசுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. அந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு ஓகேன்னு தெரியும். அதை விட நேரில் உட்காந்தீங்கன்னா ஏதோ சின்னதாக ஒரு நெகோசியேட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க நம்ம அடுத்து ஒரு வென்யூங்க. ஹுண்டாயில வென்யூ. இதுவும் 2019க்கு 20ங்க. 19க்கு 20 சிங்கிள் ஓனரு, 39,000 கிலோமீட்டர் ஓடி, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா 5 டயர் புது டயர் பாயிண்ட், இன்சூரன்ஸ் அவைலபிளாக இருக்குது. வென்யூ அது மாதிரி இங்கே இருக்க ஸ்கார்பியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான வெஹிக்கிளுங்க. நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அடுத்த திருப்பி இங்கே கொண்டாந்து கொடுத்தாலும் ஒரு நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கிடுவாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ். இந்த மாதிரி ஷோரூம்ஸ் நம்ம வீடியோ எடுக்கிறது. எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறம் சிலவங்களாம் இல்லைங்க எனக்கு அந்த வண்டி வேணாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஷோரூமில் அவங்க காரை சேல் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு காரை எடுத்துக்க போகிறீங்க,
ஒரு வருஷம் ஓட்டிட்டு நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும்னாலும் நல்ல ரேட்டுக்கு நியாயமான ரேட்டுக்கு தான் எடுத்துக்கிடுவாங்க. அந்த ப்ளஸ்லாம் கிடைக்கும்போது நீங்கள் ஏன் வாய்ப்பு விடணும்? ஸோ 2019க்கு 20ங்க, சிங்கிள் ஓனர், 39,000 கிலோமீட்டர் ஓனர், கம்பெனி சர்வீஸு, 4 டயரும் புது டயர் பேண்ட், இன்சூரன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஹுண்டாய் வென்யூ டீசலுங்க. டீசலுக்கு எவ்வளோ விலை கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா 11,50,000. வாங்க வண்டியை நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிக்கும். அடுத்து ஒரு டிசைருங்க. டிசைர் பார்த்தீங்க அப்படின்னா இது டீசல் T49, நம்ம தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். 2014 2 ஓனருங்க, 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடிருக்கான். காருடைய குவாலிட்டியை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வண்டியை 2 லட்சம் கிலோமீட்டர் சொல்லையில் உங்களுக்கு வந்து என்னமோ பெரிய ஒரு நம்பராக தெரியும். பட் எல்லா இடத்துலையும் இந்த 2 லட்சம் கிலோமீட்டருங்கிறது உறுதியாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தான் நம்ம கேட்டுக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நியாயமாக நேர்மையாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சந்தோஷம் தானேங்க. என்ன ஓடி இருக்கு அது இருந்துச்சுன்னா அது பெரிய சந்தோஷம் தானே, அதுவே பெரிய விஷயம் இல்லையா? 2014 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு, 2 ஓனரு, VDI டீசல், ஸ்விஃப்ட் டிசைரு. விலை எவ்வளோ கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா கேட்குறாங்க. 5,25,000 கேட்குறாங்க. நெகோசியபிள் ரேட் தான். நேரில் வாங்க, இன்ஜின்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் மனசுக்கு பிடிக்குங்க. காருடைய அவுட்லுக்கும் இன்டீரியர் நீங்களே பார்த்துருப்பீங்க. எனக்கு மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு. இன்ஜின்லாம் செக் பண்ணி பார்த்து வண்டியை ஓட்டி பார்த்து நம்மளுக்கு ஓகேனா ப்ரைஸை சின்னதாக ஒரு நெகோசியல் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க நம்ம அடுத்த கார்களை பார்க்கலாம். அடுத்து ஒரு வேகனார் பார்க்குறேங்க. செம கலரு, எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சது. இது ஏற்கனவே நம்ம சேனலுக்குள்ள வந்திருக்கு. பட் இருந்தாலும் இன்னொரு வேகனார் ஒன்று போடுறோம். இந்த ஒரு வேகனார் ZXIங்க. இது வந்து இன்னொரு வேகனார் ZXI ப்ளஸ். இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா T49 ரிஜிஸ்ட்ரேஷனு. வேகனார் 2023 சிங்கிள் ஓனருங்க, 11,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ZXI. இந்த வண்டிக்கு வந்து ஃபினான்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 5,50,000 வரைக்கும் கிடைக்குமாங்க. ஸோ இன்சூரன்ஸ்லாம் லைவ்ல தான் இருக்கு. 7 லட்ச ரூபா கேட்குறாங்க. 690 அந்த ரேஞ்சுக்கு அடையும். நேரில் விசிட் பண்ணி பாருங்க, வண்டியை பாருங்க, மனசுக்கு பிடிக்குங்க. அடுத்து ஒரு வேகனாருங்க. இது வந்து ZXI ப்ளஸ்ஸுங்க. இதில் அலாய்ஸ் வீல்லாம் வந்துடுது. ஸோ அந்த உண்மையான அழகை நம்ம ரசித்து பார்க்கலாம். பண்ண மாட்டோம். நம்ம சுசுக்கி வந்து நம்ம மக்களுக்கு எல்லாத்தையும் பெரிய லக்ஸரி கார்கள்லாம் என்ன ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் கம்மியான ரேட்லேயும் சின்ன இதாகவும் கொடுக்கணும்னு உண்மைக்குமே அந்த அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுடைய மனநிலை நிச்சயமாக நம்மளுடைய ஆட்களுடைய கனவுகளை நிறைவேற்றுறதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ விலை வந்து நீங்கள் வந்து என்னப்பா இவ்வளோ கூட சொல்கிறீங்க அப்படின்லாம் சொல்கிறீங்களே, புது கார் ரேஞ்சுக்கு சொல்கிறீங்க அப்படிங்க. ஸோ புது கார் ரேஞ்சுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு கொட்டேஷன்ஸ்லாம் பாருங்கள். இல்லை அப்படின்னா நம்ம சேனல்லே புது கார்கள்லாம் ப்ரைஸ் போடுற யூடியூப்லலாம் நிறைய பேர் புது கார்களுடைய ப்ரைஸ் எவ்வளோலாம் போடுறாங்க. மஹேந்திரா தார்லாம் பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபா, நான் ஷோரூம்லேயே சொன்னாங்க 20 லட்ச ரூபா வரைக்கும் வரும் சார் டாப் எண்ட் மாடல் அப்படின்னு ஒரு சேனல் நான் பார்த்தேன். ஆனால் இதை நம்ம மக்கள்கிட்ட சொல்லும்போது இல்லை 17 லட்ச ரூபா தானே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ யாரையுமே நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு காருடைய ரேட் நான் இங்கே சொல்லியிருக்கேன்ல, ஓப்பனாக சொல்கிறேன். இதில் ஒளிமுறைகள்லாம் இல்லை. இங்கே இப்போ நான் போடுற வீடியோ உலகத்தில் எங்கே வேணாலும் பார்க்க முடியும். ஸோ அங்கே புது கார்கள் என்ன ரேட்டு நீங்கள் விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து இந்த ரேட்டு கூட இப்போ புது கார் ரேஞ்சுக்கு போகிறோம்னு சொல்கிறவங்களுக்காண்டி இதை சொல்கிறேன். சரி, இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா 2023 வேகனாரு ZXI ப்ளஸ்ஸு. ZXI இல்லாமல் அது ப்ளஸ் உங்களுக்கு ஒரு கம்பெனி ஸ்டாக் அலாய் வீல்ஸ் வந்துடுது, உங்களுக்கு ஸ்பாய்லரு, ஃபோக் லேம்பு. ஸோ ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள், டபுள் ஏர் பேக்கு, என்னென்ன சொல்கிற இந்த வண்டி உண்மைக்குமே ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க. கம்ப்ளீட் வெஹிக்கிள், 18,000 கிலோமீட்டர் வரைக்கும் சிங்கிள் ஓனரு. கைதான் கெடுக்குது. சிங்கிள் ஓனர், இன்சூரன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபினான்ஸும் பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்குங்க. 7,25,000 விலை கேட்குறாங்க. 7,20,000 நேரில் வந்தீங்கன்னா ஏதாவது வண்டியை செக் பண்ணி பாருங்கள். மனசுக்கு பிடிச்சிருச்சு, நீங்கள் கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா அவங்களும் அனுசரித்து கொடுக்க தான் போகிறாங்க. அப்படி இல்லை ஏற்றி வச்சு விற்கணும்னா அப்படின்னு நினைக்க போகிறதில்ல. எல்லாருமே அடுத்தடுத்த கார்களை நம்ம இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டணும், அப்போ தான் அது அழகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் தான். ஸோ பிஸ்னஸ் ஈஸியாக நடக்கும். நேரில் வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். கார் பிடிச்சிச்சுன்னா உட்காந்து நல்லபடியாக பேசிக்கலாம். அவங்க அடுத்த கார் பார்க்கலாம்.